இடத்துல நம்முடைய தொகுதியில துறைமுகம், எழும்பூர், வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் இந்த 3 வருஷம் செஞ்சிருக்கக்கூடிய பல சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். அதுல சில சாதனைகளை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அப்பு மேஸ்திரி ஸ்ட்ரீட், PK கார்டன் பகுதி, PRN கார்டன் பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. பிரைமரி ஹெல்த் சென்டர் கட்டப்பட்டிருக்கிறது. ராஜாஜி சாலை, பிரகாசம் சாலை, எஸ்பிளனேட் சாலை, மின்ட் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்று இப்ப பயன்பாட்டில் உள்ளது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் 8 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டு இப்ப மக்கள் பயன்பாட்டில் வந்திருக்கு. வால்டாக் சாலையில 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீடான சமுதாய நலக்கூடம் கட்டும் பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் திறப்பு விழா நடக்க இருக்கிறது. எழும்பூர் கேசவ பிள்ளை பூங்கா குடியிருப்புல விளையாட்டு உபகரணங்கள் கூடிய நவீன கால்பந்தாட்ட மையம் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய தனிப்பட்ட சாதனைகள். நான் தயாநிதி மாறன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய தனிப்பட்ட சாதனைகள் சிலவற்றை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 1 ரூபாயில கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அனைவரும் செல்போன்ல பேசலாம் என்ற நிலையை உருவாக்கியவர் யாரு? அப்ப ஒன்றிய தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த நம்முடைய வேட்பாளர், உங்கள் வேட்பாளர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். ஒன்றிய அமைச்சராக அவர் மேற்கொண்ட முயற்சியினால பல பன்னாட்டு கம்பெனிகள், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ், நோக்கியா, சாம்சங் உள்ளிட்ட நிறுவனங்கள் சென்னையில தொழிற்சாலைகளை தொடங்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் யாரு? உங்களுடைய வேட்பாளர் திரு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல பாராளுமன்றத்தில் மத்திய சென்னை மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காகவும் எந்தவித பயமும் இன்றி பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள். நாடாளுமன்றத்தில் CAA சட்டத்தை எதிர்த்து அமித்ஷாவை பார்த்து சாத்தான் வேதம் மோதுகின்றது என்று சொன்னவர் தான் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். கொரோனா காலத்தில் சாலையோரம் வசிக்கின்ற மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோருக்கு 130 நாட்கள் தொடர்ச்சியாக நலத்திட்டங்களை வழங்கியவர் தான் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தின் பொழுது மத்திய சென்னையின் அனைத்து பகுதிகளுக்கும் நானும் அண்ணன் அவர்களும் நேரில் சென்று 3 நாள் தூங்கவே இல்லைங்க. நானு, அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மேயர், சட்டமன்ற உறுப்பினர் யாரும் வீட்டுக்கே போல, 3 நாள் வீட்டுக்கே போல, 3 நாள் தூங்கல. அனைத்து மழை நீரும் வடிகிற வரைக்கும் அனைவரும் தெருவில் நின்று மக்களோட நின்று மக்கள் பண்ணி பார்த்தோம். இப்ப யாராவது எதிர்கட்சி யாராவது பாத்தீங்களா? அதிமுக யாராவது வந்தானா? அதுக்கெல்லாம் இப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும். ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா கேள்வி கேளுங்க. எனவே அண்ணன் அவர்களை மத்திய சென்னை மக்கள் நீங்கள் பெருவாரியான வாக்குல 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் ஜெயிச்சு வச்சே ஆகணும். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். இப்போ வாக்குறுதிகள் சொல்றேன். கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் என்ன சொல்லுவாரு? தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரோட வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அப்படி சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புகின்றேன். துறைமுகம் தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையின் அடிப்படையில் தொகுதியில விரைவில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும். தொகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக புதிதாக கழிவு நீரேற்ற நிலையம், பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்படாத நிலையில மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு புதிய பம்பிங் ஸ்டேஷன் நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும். வில்லிவாக்கம் 95வது வட்டம் கிழக்கு மாட வீதியில 8 கிரவுண்ட் நிலத்தில் இயங்க இயலாத நிலையில் உள்ள மருத்துவமனை இடித்து பல்நோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும். இதன் மூலம் வில்லிவாக்கம், அயன்புரம், அண்ணா நகர் மற்றும் கொளத்தூர் மக்கள் மிகுந்த பயனடைவார்கள். அண்ணா டவர் பூங்காவுடைய உயர் கோபுரம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு இன்றைக்கு பொதுமக்களுடைய பார்வைக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட அயன்புரம், BP காலனி, பார்த்தசாரதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க 1850 மீட்டர் நீளத்தில் 7 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்பட்டுள்ளது. இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அதுதான் பட்டா வசதி, பட்டா வாக்குறுதி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த பிரச்சனை உள்ளது. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் இந்த பட்டா பெறுவது கொஞ்சம் சிக்கலாக உள்ளது.
இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல அமைச்சர்கள் குழுவை அமைச்சிருக்கிறாங்க. விரைவில் தேர்தல் முடிந்ததும் வீட்டுமனை பட்டா பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதுக்கு ஒரே ஒரு நாலு உதாரணம் மட்டும் சொல்றேன். சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தேர்வு செஞ்சு ஓட்டு போட்டு நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக்கினாங்க. தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றியை தந்து முதலமைச்சர் நாற்காலியில் அழகா உட்கார வச்சு பார்த்தாங்க. நம்ம தலைவர் ஒண்ணு யார் காலையும் விழுந்து முதலமைச்சர் ஆகல. நான் யார் சொல்றேன்னு தெரியுதா? யார் எங்கேயும் தவழ்ந்து போய் யார் காலையும் பிடிச்சி டேபிள் சார் கடையில பூந்து போயெல்லாம் முதலமைச்சர் ஆகல. தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அப்போ என்ன நிலைமை? தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? இந்தியாவோட நிலைமை என்ன? கோவிட் 2வது பெருந்தொற்று, 2வது அலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறந்துடாதீங்க. யாரும் பிரதமர் மோடி வந்து உங்களை பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? ஏதாவது நிவாரண தொகை கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? ஒரு நாள் டிவி நீ திட்டிட்டு போயிடுவாமா, அப்புறம் போலீஸ் என் மேல கேஸ் போட்டுருவான். கெட்ட வார்த்தை எல்லாம் திட்ட வேணாம், கெட்ட வார்த்தை திட்ட வேணாம். இல்ல அதுக்கு செல்ல பேர்லாம் வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையில திட்ட வேணாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பாரத ஒன்றிய பிரதமர், சரியா? அவர் ஏதாவது செஞ்சாரா? கோவிட் காலத்துல மக்களுக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சாரா? ஒன்னே வடை சுட்டாரா? அதாவது மற்ற தலைவர்கள்லாம் பொய் சொல்றவங்க எல்லாம் வடை சுடுவாங்க, நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஒன்றிய பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவர் சுட்ட வடை அவரே சாப்பிட்டுருவாரு, நம்மகிட்ட கூட கொடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான கில்லாடி திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? திடீர்னு ஒரு நாள் தொலைக்காட்சியில தோன்றி என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, எல்லாரும் வீட்டை பூட்டிக்கோங்க, யாரும் யாரையும் பார்க்காதீங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா தடியடி நடத்துவோம், கைது செய்வோம் சொன்னாரா இல்லையாமா? எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க, 6 மாசம் கடை வீட்டை விட்டு வெளில வராதீங்க, வீட்டை விட்டு வெளில வந்தா வீட்டுக்கு வெளில சீல் அடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஊசி கொடுக்கல, மருத்துவ விழிப்புணர்வு வரல, கொடுக்கல. ஆனா என்ன பண்ணாரு? ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் நைசா எல்லாரும் திருட்டுத்தனமா வெளியில வாங்க, எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க சொன்னாரா இல்லையாமா? எல்லாரும் விளக்கு பிடிச்சுக்கோங்க, கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அந்த தட்டுல சத்தத்தை எழுப்புங்க, அந்த சத்தத்தை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாரமா? சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, யாருமே பண்ணலையா? பயத்திலேயாவது பண்ணிருப்பீங்கல்ல. அப்ப நீங்க யாரும் விளக்கு பிடிக்கல, அப்ப நீங்க யாரும் சத்தம் எழுப்பவே இல்லை. சரி, நான் நம்பிட்டேன். இதுதான் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிடுக்கு நமக்கு செஞ்ச ஒரே வேலை. ஆனா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று என்ன பண்ணாரு? அப்ப மறைந்த நகைச்சுவை நடிகர் திரு விவேக் இருக்காருல்ல, அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு கோவிட் ஊசி போட்டுக்கிட்டார். போட்டுட்டு 2வது நாள் இறந்துட்டார். அப்போ எல்லாம் ஒரே வதந்தி புரளையை கிளப்பி விட்டாங்க, விவேக் அவர்கள் கோவிட் ஊசி போட்டதுனாலதான் இறந்துட்டார் அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. அவருக்கு வேற சில மருத்துவ பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால இறந்துட்டார். நம்முடைய பாத்துமா தண்ணீர் கொடுங்க. பதட்டப்படாதீங்கம்மா, பதட்டப்படாதீங்க. ஆனா முடிஞ்ச லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்க, அடுத்து அடிக்குது போல இருக்கு. அடுத்து அடிக்குதா? சரி, அங்க இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுங்க. கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, தண்ணி குடிங்க. இளைஞரணி தம்பிமார்கள், கழக நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணிடுங்க.
நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சராய் என்ன பண்ணாரு? கோவிட்ல இருந்து வெளில வரணும்னா ஒரே வழி மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரும் ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு அவரே போய் ஊசியை போட்டுக்கிட்டு